இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத வசனம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள் வாசிக்க கேட்போம். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோ வனாந்திர வழியா என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரோ என்றான். இந்த செய்தியின் தலைப்பு, செழிப்பற்ற நிலையையும் மரண பயமும் மாற நாம் என்ன செய்ய வேண்டும். செழிப்பற்ற நிலைமையும் மரண பயமும் மாற நாம் செய்ய வேண்டியவைகள் அப்படின்னா, செழிப்பு உண்டாவதற்கும் மரண பயமும் மாறுவதற்கு என்ன செய்யணும். நம்ம வாழ்க்கையில் செழிப்பில்லாத ஒரு நிலையும் மரண பயமும் மிகவும் கடினமானது. இந்த வாசித்த 3 வசனத்தில் அந்த 2 காரியமே இருக்குது. எப்படின்னா, 3 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து மோபாப் ராஜாவை எதிர்க்கும்படிக்கு போகிறாங்க. ஏன்னா ஒரு தகவல் கிடைக்குது, மோபாபிய ராஜா கலகம் பண்ணி நமக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வரான் அப்படின்னு சொன்ன உடனே இஸ்ரேல் ராஜா, யூத ராஜா, இன்னும் ஒரு ராஜாவை கூட சேர்த்து அவங்க தலைமையில் நிறைய படைகள், இராணுவம் அந்த நாட்டை நோக்கி போகுது. ஒரு வனாந்தர வழியாக போகிறாங்க. இராணுவம் அவங்க கூட ஆடு மாடுகள், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. தண்ணி கொண்டு போகல, தண்ணி வழியில் குடிச்சிக்கலான்னு தண்ணி எடுத்துக்கிருக்காங்க. ஏன்னா தண்ணி கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலை இல்லாமல் அதை அங்கே தண்ணி இருக்கும் அந்த நிலையில் போகிறாங்க. ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. 7 நாட்கள் சுற்றுறாங்க தண்ணிக்காக. தண்ணி இல்லை. நிலைமை நினச்சி பாருங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, தண்ணி இல்லை, கர்த்தர் நம்மை மோபாப் ராஜாவிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டாரோ. ஏன்னா இப்போ தண்ணி இல்லாமல் சாக போகிறாங்க. தண்ணி இல்லைன்னா எதிரி வந்து இப்போ இல்லை நான் வறண்டு கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ண முடியாது. இல்லை தண்ணி இல்லைன்னா குடிக்கிறதுக்கு. அப்போ ஒன்று செழிப்பற்ற நிலை இருக்குது, குறைவு இருக்குது தண்ணி. இனி ஒன்று ஒரு மரண பயம் வந்தாச்சு. அது அழகாக இருக்குது. அந்த வசனத்தை நான் மறுபடியும் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். அந்த 2 ராஜாக்கள் 3, 9, 10 வாசிக்கிறேன். 9, 10. அப்படி இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவனங்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிடுச்சு. தண்ணி இல்லை, செழிப்பில். அடுத்த வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அதில் ஒரு ராஜா சொல்கிறான், நம்ம 3 பேரையும் அந்த மோவாப கையில் தான் நம்ம போய் மாட்ட போகிறோம். மரண பயம். தண்ணி இல்லை, மரண பயம் உண்டாயிற்று. சில வேளையில் உங்கள் வாழ்க்கையில் கூட இன்னைக்கு இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலை இருக்கலாம். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத மாதிரி, இனி தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, பணம் இல்லைன்னா வாழ முடியாது ஒரு நிலைக்குள்ளே போயிட்டோம். அதில் வேறு எதிரிகளை எங்களை தாக்கிடுவாங்க. எதிர்ப்பு, ஒரு மரணத்தின் பயம் உங்களை நெருக்கி கொண்டிருந்தால் இயேசப்பா விடுதலை தருவார். இங்கே இந்த விடுதலை உங்களுக்கு உண்டாயிற்றுது. இது எப்படி உண்டாச்சுது? தண்ணியும் வந்துச்சுது, மோவாபியரையும் கையில் ஒப்பு கொடுத்தாரு. நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை படித்தா தகர்த்துட்டாங்க போய் எல்லாத்தையும். ஆனால் முதல்ல செழிப்பு வந்துச்சு. எப்படி இதுக்கெல்லாம் வர காரணம் என்ன? முதலாவது 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 11, 12 வசனங்கள். 2 ராஜாக்கள் 3, 11, 12 வசனங்கள். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர்கள் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசப் அவன் நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும்
யோதாம் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ ஒரு நெருக்கமான நிலையில் நிற்கிறாங்க. அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியலை. தண்ணி கிடைக்குமா, யுத்தம் பண்ண முடியுமா, நம்ம தப்ப முடியுமா, அவன் கையில் மாட்டணும், குழப்பம். இப்போ இவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க, இதை விசாரிக்கணும். ஆண்டவர்கிட்ட விசாரித்து நாங்கள் தான் மிஸ்டேக் பண்ணிட்டோமோ, இல்லை தண்ணி கிடைக்குமா, யுத்தத்துக்கு போகலாமா, திரும்பிடலாமா. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது, யோசபாத் பேசும்போது, இஸ்ரவேல் ராஜா கூட இருந்த ஒரு ஊழியக்காரன் சொல்லலாம், இந்த பகுதியில் எலிசான்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அப்போ யோசபாத்து சொல்றார், எனக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தை அவர்கிட்ட உண்டு, கர்த்தர் பேசுகிற வார்த்தை தெளிவாக சொல்லுவார். நல்லா கேளுங்க. நெருக்கடி வந்த உடனே குறி கேட்க போகலை, நாள் பார்க்க போகலை, மந்திரவாதிட்ட போகலை, கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறாங்க. ரெபேக்காளுடைய வயிற்றுல குழந்தை இல்லை, ஈசாக்கு ஜெபம் பண்ண குழந்தை கிடச்சிச்சு. ஆனால் கொஞ்சம் கஷ்டம் அதிகம். இவ உடனே விசாரிக்கிறா போய், ஏன் இந்த கஷ்டம் எனக்கு தாங்க முடியலையே. ஆண்டு சொல்ல, 2 பிள்ளைங்க இருக்குமா வயிற்றுல, 2 ஜாதிகள் உன் வயிற்றுலேருந்து பிரியணும், அது நாம் நியமித்தது. ஒருத்தர் ஏசா, ஒருத்தர் யாக்கோபு. அழகா சொல், 2 பிள்ளைம்மா, ஒன்றுனா பரவாயில்ல, 2 பேர் இருக்கனால உனக்கு கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக இருக்கும். விசாரித்தது. தாவீது ஒரு இடத்துல பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு போகலாமா என்று கேட்கிறார். கர்த்தர் சொல்லார், போ அப்படின்னு சொன்னார். சிக்லாக்கில் தாவீதுடைய குடும்பமும் அவங்க கூட இருந்த ஆட்களுடைய குடும்பம் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. இவங்க இனி ஒரு இடத்துல வேறொரு காரியத்துக்கு போயிருந்தாங்க. திரும்பி வரும்போது இவங்க ஃபேமிலியே இல்லை, பொருளும் இல்லை, எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க, பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க ஆட்களையும். கூட இருந்தவெல்லாம் கல்லறிய பார்க்குறான். கூட இருந்தவெல்லாம் ஒன்னால தான் அப்பா இதெல்லாம் ஆச்சு, கூட இருந்தவன் தான். ஃபேமிலியெல்லாம் இழந்த உடனே பிடிச்சிட்டு போனோடனே அவங்க எழும்பி கல்லறிய பார்க்குறாங்க தாவீதுக்கு விரோதமாக. கூட இருந்தவன் எல்லாம். தாவீது அழுறாரு, தேவ சமூகத்தில் போய் விசாரிக்கிறார். ஆண்டவர் என்ன செய்யணும், நான் போனால் மீட்டு கொள்ள முடியுமா, என் குடும்பத்தை, என் ஆட்களுடைய குடும்பத்தை, ஆடு மாடு எல்லாம் கொண்டு போயிட்டானுவா எதிரிகள், நான் போனா ஜெயிப்பேனா, வெற்றி அடைவேனா, அல்லது நான் போய் மாட்டுவேன். ஆண்டவர் சொன்னார், போ, மீட்டுக் கொள்ளுவார். போறாரு. ஒருத்தன் வழியில நடக்க முடியாம கிடக்கிறான். யாரு தெரியுமா? இங்கிருந்து கொள்ளையடிச்சிட்டு போனவன் கூட்டத்தில் ஒருத்தன் வியாதிப்பட்டு இருக்கான். அவனை இட்டுட்டு போயிட்டாங்க. அவன் ரகசியத்தை எடுக்கிறாங்க. அவன் எல்கையை சொல்லி கொடுக்குறான், எங்கே இருக்கிறாங்க, எந்த இடத்துக்கு போயிருப்பாங்கன்னு. அங்கே போகும்போது அவங்க குடிச்சு ஆடி பாடி நிற்கிறாங்க. தாவீது போய் யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். விசாரிப்பது. நம்ம வாழ்க்கையில் சில நஷ்டங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும்போது நாம் போய் விசாரிக்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ண நினைக்கிறாங்க. அதில் ஒரு ஆலோசனை நமக்கு உடனே கர்த்தர் கொடுப்பார். நம்ம அப்படி தேவ சன்னதியில், தேவ ஊழியக்கார இடத்துல, நீங்களே தேவ பாதத்தில் போயிருந்து அமர்ந்து இருந்து ஒரு சில நாட்கள் காத்திருந்து, ஆண்டவரை இதன் ரகசியம் என்ன, நாங்கள் என்ன பண்ணணும், ஒரு பிரச்சனை எங்களுக்கு தரித்திரம், எங்கள் வாழ்க்கையில் எதிர்ப்பு நிறைஞ்சிருக்கு, இந்த ரகசியம் நாங்கள் என்ன பண்ணணும் என்று தேவ சமூகத்தில் போயிருக்கீங்களா? அது சில நேரத்தில் உடனே கிடைக்காது. சில காரியத்துக்கு பல நாட்கள் இருக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கும். நாட்களில் ஒரு சகோதரி தன் குடும்ப தலைவர் அனுப்பின காணிக்கை பணத்தில் தசம பாகத்தை கொண்டு வந்தார்கள் திடீரென்று. அப்போது அவங்க ஒரு இடம் வாங்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க புருஷன் பல இடங்களுக்கு வேலைக்கு போயும், பல கம்பெனி நல்லா படித்தவர், சரியான வேலை இல்லாமல் சோர்ந்து இருக்கும்போது இந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டவள் கர்த்தருக்குள்ள புருஷனை நடத்தி ஆண்டவரை நம்பி ஆரம்பித்ததுனால முதல்ல ஒரு கம்பெனியில் அவங்களுக்கு வேலை கிடச்சிச்சு. அந்த கம்பெனி கொஞ்சம் சம்பளம் தான். அதுலேருந்து ஆண்டவர் அடுத்து நீ ஒரு பெரிய கம்பெனியில் அதுக்கு 2 மடங்கு சம்பளம் அதிகமாக, அதோடு அவன் வாங்கினதோட இன்னும் 1 மடங்கு கூட சம்பளம் அதிகமாகி வேலை கிடைத்தது. ஆனால் அதில் ஒரு காரியத்தை அவங்க சொன்னாங்க. ஒரு கம்பெனியில் அவங்க வேலை பார்க்கும்போது, முதல் கம்பெனியில் இவங்க இன்ஜினியர் சைட்டில் இருக்கிறாரு. அந்த கிளைண்ட் ஒர்க்கு கொடுத்தவங்க ஒரு ஜாப் செய்யும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டை இவங்களுக்கு கொடுக்குறாங்க, இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இவர் வாங்கலை. என்ன கம்பெனி வச்சுருக்கு, எனக்கு எதிர்பார்ட்டின்னு வாங்குறது, அப்போ வேலையில் சௌசரியம் காட்டணும். அவர் அது முடியாது, எனக்கு கம்பெனி சம்பளம் கொடுக்குன்னு வந்துட்டார். கூட இருந்துன்னு சொன்னாங்க, என்னடா நீ ஏமாந்து போனவன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்களுக்கும் பயம், இவர் வாங்கலையேன்னு. ஆனால் அடுத்த மாதத்துல சம்பளம் எவ்வளோ இவர் பணம் வாங்கலையோ அந்த அளவுக்கு சம்பளம் தன்னாலே கம்பெனி வைத்துச்சான்.
அது ஒரு பக்கம். கம்பெனி வைத்து கொடுத்தது சம்பளத்தை. அதே கம்பெனியில் அந்த நேரத்தில் அப்படி சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, ஒரு லேண்ட் பார்க்குறாங்க, அந்த ஒரு இடத்த முயற்சி பண்ணுறாங்க. இவங்க ஒரு தரிசனத்தை பார்க்குறாங்க. இவங்க அந்த இடத்த போய் பார்க்குறாங்க. இவங்க சகோதரி வந்து இவங்களை பிடிச்சி, நீ வா, இந்த இடத்த நீ யோசிச்சுட்டு இருக்க, அதை போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்களுக்கு அது புரியலை. அப்போ என்கிட்ட வந்து கேட்டாங்க, இது என்ன பிரதர்? நான் சொன்னேன், உங்கள் சகோதரி உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்களா? ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ரெண்டு பிள்ளைங்க தான் உண்டு. 2 பிள்ளைங்களும் கத்தர் பயந்த பிள்ளைங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவளும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவ இளைய பிள்ளை. முன்னாலே நம்ம சபையில் கல்யாணத்துக்கு முன்னாலே ஆராதிக்கிற பிள்ளைங்க. ஆமாம். அப்போது நான் சொன்னேன், சில நம்மளை நேசிக்கிறவங்க இல்லை நேசிக்கிற ஊழியக்காரங்க மூலம் சில நேரத்தில் ஒரு தூதனை அனுப்புகிற மாதிரி ஒரு காரியத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அனுப்பலாம். எதிரிகளை, இப்போ உங்கள் அக்கா உங்களுக்கு எதிரின்னா பின்னால் திருப்பி கொண்டு போனால், நீங்கள் வாங்கினா அந்த இடத்த வாங்க விடாமல் ஒரு பிசாசு கொண்டு போகுது. நேசிக்கிற ஒரு ஆளை வச்சு காண்கிற மாதிரி ஒரு தரிசனம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அந்த இடம் ஆண்ட சித்தம் இல்லை. அதனால தான் நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்கிறீங்க. ஏன்னா அது இப்போ அதுக்கு விலை என்னென்னா, முன்னால் அவங்க ஒரு 2-3 வருஷத்துல முயற்சி பண்ணாங்களே, இப்போ டபுள் ஆக்கியிருக்காங்க விலையை. இல்லை சில ப்ராப்ளம் இருக்குள்ள, டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்குள்ள, சில டாக்குமெண்ட் சம்மந்தமாக. அப்போ நான் சொல்லிவிட்டு, கண்டிப்பாக அதை வேண்டாம், விட்டுருங்க. கர்த்தர் உங்களை எங்கேயாவது ஒரு நல்ல இடம் தருவார், அவசரப்பட வேண்டாம். இன்னும் குடும்ப வீடு இருக்குது, நான் உங்களுக்கு புதுசாக வீடு கட்டுறதுக்காக. அப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு ஆலோசனை. அவங்க அந்த நைட்டு நல்ல ப்ரேயர் பண்ணாங்களாம், தேவனே இந்த லேண்டு விஷயத்தில் எங்களுக்கு ஒரு தெளிவை தாருன்னு கேட்டாங்களாம். அந்த இரவு அந்த தரிசனம், அதான் சொன்னாங்க, அந்த இரவே அந்த தரிசனம். ஆனால் அதுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. என்கிட்ட கேட்டோம், அந்த விளக்கத்தை கொடுத்தோன்னா அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. நான் சொல்ல அதை விட்டுருங்கன்னு சொன்னேன், அது முயற்சி பண்ண வேண்டாம், அந்த இடத்துக்கு போக வேண்டாம், உங்களுக்கு வேற எங்கேயும் வச்சுருக்காரு, கரெக்டாக தருவார் ஆண்டவர், தெளிவாக தருவார். நான் இப்போ நம்முடைய அனுபவத்தை சொன்னேன். ஆரம்ப காலத்தில் நம்ம ஊழியத்தில் சில இடங்கள் முயற்சி பண்ண அனுபவங்கள், சின்ன சின்ன இடங்கள், அது கிடைக்காத அனுபவங்கள். ஆனால் ஏற்ற காலம் எவ்வளோ பெரிய விசாலம். ஒரு காலம் உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அந்த நேரம் நம்ம நினைப்ப மாதிரி இல்லை, நம்ம கிரகிக்க முடியாத காரியத்தை செய்து முடிப்போம். அதுவரை ப்ளீஸ் வெயிட் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், ஆலோசனை கேட்டுகிட்டே இருக்கணும், ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு நெருக்கடி வந்த உடனே எங்கேயாவது போகிறதில்ல, கத்தரை விட்டு தூரமாக போகிறதில்ல, மந்திரவாதியை தேடி போகிறதில்ல, குறிகேட்க போகிறதில்ல, தேவையில் ஆக்கிட்டு போகல. ஒன்றில் உங்களை நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பன் தாய் அல்லது உங்களுடைய ப்ரேயர் டீம் லீடர் உங்களை சரியாக நடத்துகிறவங்களா இருந்தால் அவங்கள்ட்ட போய் ஜஸ்ட் ஆலோசனை, குழப்பங்கள்ட்ட போகக்கூடாது. சபை தரிசனத்தொட்டு வெளியே தள்ளுறவங்களையோ, சுயமாக பேசுகிறவங்களையோ, சபையை நேசிக்காதவங்களையோ, அது அவங்களுடைய ஆலோசனை வித்தியாசமாக இருக்கும். தரிசனத்தை நேசிக்கிறவங்க, ஊழியத்தை நேசிக்கிறவங்க, ஊழியம் வரணும்னு பிரயாசப்படுற பிள்ளைங்க, உங்களை லீட் பண்ணுறவங்க, ஒரு அப்படி இருக்கிறவங்கள்ட்ட கூட சில நேரத்தில் உங்களுடைய முக்கியமான தலைவர்கிட்ட போக முடியும்னு அடுத்த தலைவர்கிட்ட போகலாம். மோசை கீழே 70 வரை வச்சு சின்ன சின்ன விஷயத்தை அங்கே போய் கேட்டு கிளியர் பண்ணாங்க, போகலாம். இல்லைன்னா நீங்களே யார்ட்டையும் போக வேண்டாம். நீங்கள் நல்ல ஒரு சபையில் தான் இருப்பீங்க, ஒரு ஆவிக்குரிய சத்தியம் கேட்குற இடத்துல இருப்பீங்கன்னா ஒரு சில நாட்கள் தேவ சமூகத்திலிருந்து உபாசித்து ஒரு நாள் ஜபிக்கலாம், ஒரு நாள் நைட்டு ஜபிக்கலாம். அல்ல அந்த ஜபத்தில் வச்சு இதை குறித்து எங்களுக்கு தெளிவாக ஒரு ஆலோசனை கொடுங்கன்னா கர்த்தர் பேசுவார். அப்படி நீங்கள் பழகணும். இந்த மாதிரி இதில் எல்லாம் கொஞ்சம் பொறுமையான காரியம் வேணும். அவசரப்பட்டு அப்படி இப்படிலாம் சாடக்கூடாது. எந்த விஷயம், பிள்ளைகளுடைய திருமண விஷயங்கள், வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள், வியாபார விஷயங்கள், ஊழிய பாதைகள், ஒரு பொறுப்பில் வெளியே போகிறது, ஒரு பொறுப்பை தந்து எடுத்தறிஞ்சிட்டு போகக்கூடாது. நல்ல தேவ சமூகத்தில் வைக்கணும். அந்த ஒரு நெருக்கடி இருக்குது, நான் இந்த ஊழியத்தை விட்டுறவா, இந்த சண்டே கிளாஸை விட்டுறவா கேட்கணும். கர்த்தர் மேக்ஸிமம் விட சொல்ல மாட்டார், பொறுத்துன்னு சொல்லுவார். நம்மளை உதறி தலையக்கூடாது, ரொம்ப டேஞ்சர். ரொம்ப முக்கியமான பகுதி பார்த்தீங்களா. உடனே அவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆலோசனை வேணும், விசாரிக்கணும் ஆண்டவர்கிட்ட. நம்மளால் முடியாது, நம்ம ராஜாக்கள் அந்த அளவுக்கு தேவனோட இல்லை. நமக்கு ஒரு தீர்க்கதரிசி இப்போ வேணும், ஒரு ஊழியக்காரர் வேணும். 3 பேரும் பிளான் பண்ணுறாங்க. அவன் அதில் ஜோசப் சொல்லலாம், எலிசாவா? முதல்ல எலிசா அறிமுகப்படுத்தினது இஸ்ரவேல் ராஜாவுடைய வேலைக்காரர், அழகாக இருக்குது பைபிளில். யோசபாத்துக்கு உடனே ஞாபகம், எலிசாவா? கர்த்தருடைய வார்த்தை அவர்கிட்ட இருக்குது, பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. அவரா? சூப்பர் ஆளு, சூப்பர் ஆலோசனை கொடுப்பார். போனோன்னு புரியுதா? சூப்பர் ஆலோசனை கொடுப்பார். ஆண்டவர் இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காரு உங்கள்கிட்ட. இதுதான் ஆவியானவர் பேசுறது. சில குழப்பம் இருக்குதுல்ல, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, தேவ பாதத்தில் விசாரிங்க, அமர்ந்துருங்க. கர்த்தர் பேச உங்கள் பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கலங்க வேண்டாம், அழகாக பேசுவார். அது ஒரு சந்தோஷத்தை விட்டாக்கும், உங்களை துக்கப்படுத்தாது. தேவன் பேசுறது, வெளிப்படுத்துறது, தரிசனங்களை கொடுக்கிறது ஒரு பெரிய விசுவாசத்தை தூண்டும், ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். பயப்படாதீங்க. 2வது,
அந்த 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12 வசனம். தம்பி வாசி, 12 வாசி மறுபடியும். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் யோதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார். நல்லா கேளுங்க, 3 ராஜாக்களும் எலிசா இருக்கிற இடத்துக்கு தான் போனாங்க. 2வது, அதாவது செல்வாக்கு இருக்கிறது. முதல் தலைப்பு அதாவது இந்த சூழ்நிலையில குறி கேட்கிற இடத்துல விசாரிக்க போகாம கத்துல விசாரிக்க போனாங்க. 2வது, செல்வாக்கு இருக்கிறது என்று நம் ராஜாக்கள் 3 பேரும் தீர்க்கதரிசி அழைத்து விசாரிப்போம் என்ற எண்ணம் இல்லாம தீர்க்கதரிசி இருந்த இடத்துக்கே போனாங்க. சில ஆட்கள் செல்வாக்கு இருந்தா எல்லாத்தையும் கொண்டு வீட்டில் வந்து விசாரிப்பாங்க. ஊழியக்காரன காலை தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஊழியக்காரங்க வீட்டில் வர்றது பிளஸ்ஸிங், அது சும்மா ஒன்று வர மாட்டாங்க. திடீர்னு சில நேரத்தில் வராங்கல்ல கால் வைக்கிறதுக்கு, அவங்க சில கட்டெல்லாம் உடஞ்சி தாரமாற போவோம். தேவையான அனுப்புவார், இல்லைன்னா நம்ம சபையிலேயே அற்புதம் நடக்கும். ஆனால் எப்போவுமே ஊழியக்காரங்களை கையில் வச்சு இழுக்க நினைக்கக்கூடாது. ஒரு கூட்டம் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவங்க நினைக்கிறது, நம்ம நினைச்சா உள்ள வந்துடுவாங்க, பணம் கொடுத்தவொன்னே வந்துடுவாங்க, காணி கொடுத்தவொன்னே வந்துடுவாங்க. நல்லா கேளுங்க, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம். தேவ மனிதர்கள் வேற, தேவன் அபிஷேகம் பண்ணி வைக்கிறது வேற. அவங்கள கூப்பிட்ற தப்பு இல்லை வீட்டில். ஆனால் சில நேரம் தேவைப்பட்ட ஓடி போனோம். இதில் ஆவியானவர் பேசினார். 3 ராஜாக்கள் பாரு, இவங்க நினைச்சிருந்தா நாங்கள் உட்கார வச்சுட்டே எலிசா தூக்கிட்டாருங்க பிடிச்சி. ஒரு ரதத்தை அனுப்ப, ஒரு குதிரை அனுப்ப, அங்கே தான் பக்கத்தில் இருப்பார் எங்கேயாவது அடுத்த ஊரில். நாங்கள் சொன்னோன்னா 3 ராஜாக்கள். ஆனால் எலிசாலாம் சாதாரண ஆட்கள் இல்லை. நாகமான் வந்தப்பறம் எலிசா மைண்ட் பண்ணல, போடான்னு விட்டுறாரு. நல்ல அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரங்க எவ்வளோ ஆட்கள் மைண்ட் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் மைண்ட் பண்ண மாட்டாங்க. கத்தரோடு நடக்கிறவங்க கத்தருக்கு பயந்தவங்கக்கிட்ட தான் அன்பா இருப்பாங்க. உண்மையானவங்க ரொம்ப நெருங்கி இருப்பாங்க. மற்றவங்களெல்லாம் மைண்ட் பண்ணவே மாட்டாங்க. மைண்ட் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா கத்தர் கூட இருப்பார். என்ன இருந்தாலும் பார்த்துக்கொள்ளான்னு கத்தர் வச்சிருப்பார். போனாங்க, இறங்கி போனாங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? நம்ம போனோம், ஒரு ஆளை பார்க்கணும், ஒரு ஆளை போய் சந்திக்கணும், வரட்ட நம்ம எதுக்கு போனோம்? ஏய், அவர் வாராரு, வா, அக்கா வாரா, அது அண்ணி வாரா, அந்த சார் வாரா, வரட்டு வீட்டில் நம்ம அங்கே வெளியே போய் நிற்கணுமோ? சில ஆட்கள் பேசுவாங்க. கௌரவம், அதில் ஒரு அன்பு இருக்குங்க. பேதுரு கொரியிலிட்டு போறாரு. கொர்நேலியு இத்தாலிய பட்டாளத்தில் 100க்கு அதிபதி. பேதுரு வீட்டுக்கு போறாரு, அழைப்பு, ஆட்களை விட்டு ஆவியானவர் பேசினால பேதுரு போக மாட்டாரு. நீங்க போன்னு சொன்னாரு. வந்த உடனே காத்து நிற்கிறாருங்க வெளியில. கொர்நேலியு அங்கே காலை விடுறாரு. அது அவர் ஊழியக்காரனால காலை விடுறாரு. பேதுரு தூக்கி விடுறாரு. எப்ப நானும் ஒன்ன போல மனுஷன் தான். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, வாசலே வந்துட்டாரு. சில ஆட்களை பார்த்தா வேறட்ட, நான் சொல்லியிருக்கேன், ஒரு கன்வென்ஷனுக்கு போகும்போது நான் உள்ளே போகிறேன், எனக்கு அப்படி நான் அதை விரும்பாத ஆள். எங்கே போனால் நான் தண்ணி ஊற்றி கொடுக்க ரெடியாக இருப்பேன். இப்போ பழைய பாணி வந்துடும். என் வீட்டில் கூட சிலப்பம் திட்டும், அவங்களுக்கு நீங்கள் திருந்தலை இல்லையா? அது என்னுடைய ஜென்ம சுபாவம். எல்லாரும் கண்டு நான் பெரிய ஊழியக்காரனா உங்களுக்கு தெரியல. நான் பழைய நிலை தான், எனக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஏன்னா என்ன பயன்படுத்துகிற ஏசப்பா தானே. அதனால் நான் அது பெரிய ஆள் எங்கள் காட்டுக்கிட விரும்ப மாட்டேன். மனசில் இன்னைக்கு எல்லாரும் எண்ணம் கிடையாது எனக்கு. பழைய ஆள் தானே. என் கூட ஏசப்பா இருக்கார், அவர் பெரியவராக இருக்கார், அவர் தான் கனம் பண்ணார். அவர் உட்கார்ந்து இருக்காருங்க. நான் பிரசங்கியாரா போகிறேன், அவர் சரி வெளியே வரேன்டான், ஸ்டேஜில் போய் உட்காந்து பக்கத்தில் எழும்பி நின்றுட்டு பிரைஸ்லான்னு சொல்லியிருக்கல ஸ்தோத்திரம், அப்படி உட்காந்து தலையாட்டிகிட்டே இருக்கார். பக்கத்து சீல உட்கார்ந்த உடனே ஆள்கிட்ட சொன்னார், சரியான ஆள்கிட்ட தான் போயிருக்கேன், கஷ்டம்தான். ஆண்டு சொன்னார், உனக்கு கஷ்டம் இல்லை, இவனே கஷ்டம்தான். என்னன்னாரு, இவனா கேண்டாதுண்ணா, அவனுக்கு என்ன, அவன் எங்கே ஒரு இண்டிபெண்டாட்டு ஒரு சபை. இப்போ நம்ம செபி டயசிஸில் இருக்கோம், தனியாக ஒன்றும் இல்லை. நம்ம இருக்க டயசிஸில் 170 பிஷப்ஸ் இருக்காங்க, 18,000 பாஸ்டர்ஸ் இருக்காங்க. சரி, அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருக்கிறோம். அதுலேயும் ப்ரேயர் ஃபெலோஷிப் லீடராக வச்சுருக்காங்க. எங்கேயும் போக மாட்டேன் அதிகமாக, முக்கியமான மட்டும்தான் போகிறது. சபை இருக்கனால அந்த அளவுக்கு கௌரவப்படுத்தியாக வச்சுருக்காங்க. சரியா, சும்மா ஒன்றும் கிடையாது. செபி டயசிஸ்ன்னு அடித்து பாருங்கள், வெப்சைட்டில் வரும். அதுக்கு ஐடி இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு எங்கேயாவது செக்கிங் பண்ணாலும் செபி டயசிஸ் ஐடின்னு அவங்க ஒன்று அடித்து பார்ப்பாங்க, உள்ளே வரும், விட்டுருவாங்க. அந்த அளவுக்குள்ளே தான் இருக்கேன். சும்மா பேரில்லத்தில் ஒன்றும் இருக்கல. ஆனால் பதவிக்காக போகலை, தேவன் ஊழியத்துக்காக கொடுத்த பதவி. அது பதவிக்கு அலைஞ்சு தெரியலை. என்னை பற்றி நம்ம பெருமை பேசலை. இப்படி தான் சில ஆட்கள் எல்லாம் இறங்கவே மாட்டாங்க. 3 ராஜாக்களும் எங்கே இருக்கிறான்னு தேடி போய், ஐயா ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னு போகிறாங்க. பார்த்தீங்களா,
இப்போ அவங்களுக்கு சொல்ல புரிஞ்சு நம்ம சபை அதனால இண்டிபெண்ட் சபை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயா கொஞ்ச நாள் நிற்கும். அவர் போனால் அங்கே பயில் நடத்த போகணும். இது நடக்கும். எங்கள் சபை என்ன குடித்தாலும் அடித்தாலும் இருக்கும். வா அங்கே இதுவும் இருக்கும். சொல்ல புரியுதா புரியலையா? சிலது வயறு எரியும். ஆண்டவர் பெரியவருங்க. மண்டபத்தில் கூட்டம் நடத்தும் போது சர்ச் ஆலயம் உண்டா அப்படின்னு என்ன இன்சல்ட் பண்ண நிறைய பேர் உண்டுங்க. பாரம்பரியத்திலிருந்து ஒரு நாள் ஆண்டு சொன்னார், நான் ஆலயம் கட்டுவேன்னார். இந்த ஆலம் நான் கண்ணீரோடு சொல்கிறேன், இதெல்லாம் கட்டதெல்லாம் தகுதி உள்ளது இல்லைங்க. நாங்கள் தேவன் நிந்தனை அவமானத்தையும் பார்க்குறாரு. எங்கே நம்மளை ஒரு மாதிரி தரக்குறைவாக ஆக்குறாங்களோ அங்கே தான் அவர் வேலை செய்கிறாரு. அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் சாதாரணமானவர் அல்ல. அதை உங்களுக்கு ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இறங்கி போங்க, போக வேண்டிய இடத்துல இறங்குங்க. பெரிய ஆளாக இருக்கலாம், நீங்கள் பணக்காரலாக இருக்கலாம், பெரிய குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கலாம். நான் உங்களை குறை சொல்ல, நீங்கள் பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், பெரிய குடும்பம் வளர்ந்துருக்கு, உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் பெரிய ஜமீன்தாராக இருந்திருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகள், தேவ ஊழியக்காரங்க நம்ம விசாரிக்க வேண்டிய இடம் இருந்தால் இறங்கி போங்க. ஒரு ஆளால் ஒரு காரியம் ஆகணும், இறங்கி போங்க. ஒரு ஆளை நேசிச்சா இறங்கி போங்க, தப்பே இல்லை. கௌரவம் பிடிச்சு நிற்காதீங்க, அங்கே ஒன்றுமே நடக்காது. சில ஆட்கள் ஒன்றும் இருக்காது, கௌரவம் மட்டும் போட்டு கீழே போட்டு மிதிச்சாலும் அப்படி எட்டி தான் பார்க்கும். ஒன்றும் இருக்காது. ஆனாலும் போட்டு குத்துன்னு உரலை போட்டு குத்துனாலும் குத்துப்படாது. சிலது அப்படி இல்லை, சும்மா போட்டு இந்த மிருங்க கம்பை ஒடிச்ச மாதிரி ஒடிஞ்சிடும். சில புளிங்க மாதிரி வளைஞ்சிட்டே கிடக்கும். உடைக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். உடைச்சி உருவாக்குவார். நம்ம உடையல்னா உடைப்பை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். உடைச்சி உருவாக்குவார். நம்மளை ஆண்டவர் ஏன்ட்ட ஒன்றே இல்லை, நான் மனுஷன்தான் மனுஷன் அறிகிற வரையிலும் உடைச்சிடுவார். அவர் நேசிச்சாருன்னா உடைச்சி உரலை போட்டு நெல்லை போட்டு குத்துன மாதிரி, பொன்னை தீயில போட்டு உருக்குன மாதிரி உருக்குவார். நம்ம வளைஞ்சு கொடுக்கலன்னா நம்மளா வளைஞ்சு உள்ள போயிடணும். தேவனே என்னை நடத்தும் சித்தம் போர். நான் இறங்கி வாரேன் ஆண்டவர். சகை மரத்தில் இறங்குற மாதிரி இறங்கி வரேன். சகைவை இறங்கி வா. அடியேன் வருகிறேன் ஐயா, உள்ளேன் ஐயா, ஆஜர் உள்ளேன் ஐயா, ஆஜர் போடுங்க ஐயா. மறங்க மாட்டேன், நான் உண்மை பார்க்க வந்தேன், ஆபீசர் ஆகும் போ. ரட்சிப்பு வந்திருக்காது, இறங்கி கூட்டிட்டு போனா இறங்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ரொம்ப முக்கியம். 3 ராஜாக்கள் சேர்ந்து ஒரு தீர்க்கதரிசி சும்மா எலிசா பரதேசி சுத்தி ஆளு அவனை தேடி போறாங்க. சரி, அதெல்லாம் தண்ணி வந்துச்சு, செழிப்பு வந்துச்சு. சரி இருக்கட்டும். 3வது 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 13-14 தம்பி வாசி. 13-14. எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும். நல்லா கேளுங்க, போயாச்சு. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எனக்கே இப்போ தான் புரிஞ்சுது. இப்போ போயாச்சு, எலிசாட்ட போயாச்சு 3 ராஜாக்களும். எலிசா இப்போ யாரை பார்த்து கேட்கிறார்? இஸ்ரவேல் ராஜா. ஒன்று இஸ்ரவேல் ராஜா, ஒன்று யூதாம் ராஜா, இன்னொன்று ஏதோமன் ராஜா. இஸ்ரவேல் ராஜா பார்த்து சொல்லியாரு, எனக்கு உமக்கு என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும். உம்ம குடும்பத்தில் வேற தீர்க்கதரிசி உண்டு இல்லை, சபை பாஸ்டர்ஸ் எல்லாம் உம்ம தீர்க்கதரிசி இடத்திலும். உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசி, உம்ம தாயாருக்கு குடும்பத்தில் அங்கெல்ல போனோம், தாயார் தீர்க்கதரிசி இடத்திலும் போவேன் தான். அங்கே போ, இங்கே எதுக்கு வந்துரு. அடுத்தது அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அதற்கு இஸ்ரவேல் ராஜா அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும், கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் அடுத்து சேர்த்து பேச, அதாவது மற்ற யோசபாத் யூதா ராஜாவும் ஏதோம் ராஜா 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிற வளவளைத்து. நாங்கள் இப்போ இக்கட்ட நிலையில் இருக்கேன்னு சொல்லி 3 பேரும் இப்போ அவனோட கையில் மாட்ட போகிறோம். நாங்களே போய் அதுக்கு தான் வந்த ஐயா. இப்போ எனக்கு அப்பாவுக்கு தீர்க்கதரிசி தேடி போக முடியாது, அம்மா தீர்க்கதரிசி தேடி போக முடியாது, அப்பா குடும்பத்தை இப்போ போக முடியாது, அம்மா குடும்பத்தை போக முடியாது. அப்போ ஏதோ ஒரு காரியம் இருக்குது. அதான் எலிசா சொல்லியாரு, ஏன்டா இங்கே இப்போ அதுக்கு வந்தேன்னு. அதுக்கு அடுத்த வசனம் பதில் சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால். நிறைய காரியம் இருக்கு இங்க பாரு. எலிசா சொல்றாரு ஈஸ்வரராஜ, நான் யூத ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவே மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஒன்று மட்டும் சொல்லி இந்த கூட வந்திருக்கேன் யோசபாத், அவனை கண்டுதான் நான் இப்போ இறங்கி வரேன். கர்த்தருடைய பிள்ளைய ஊழியக்காரன் ஆண்டோட விசாரிக்கிறதுக்கு என்னன்னு கேட்டு பதில் சொல்லுது. உண்மை கண்டில் அப்போ ஏதோ ஒரு பகை இருக்குது. பகை மீன்ஸ்
விளங்காத ஒரு புத்தி யார்கிட்ட இருந்திருக்கு? இஸ்ரவேல் ராஜாட்ட. நீங்க யாராவது பெரிய ஆட்களை பார்க்க போன ஊழியர்களை விடுங்க, நீங்க அவங்க குடும்பம் செய்த சில துரோகம் காரியம் நிமித்தம் அவங்களுக்கு நன்மை செய்ய முடியாத இடத்துல இருப்பீங்க லிஸ்ட்ல. ஆனா அவங்களுக்கு நெருங்கின ஒரு ஆளை கூட்டிட்டு போனோம். புரிஞ்சுதா? இப்ப யோசபாத்து போனதுனால தான் காரியம் நடக்குது. அது சில ஆட்கள் பாருங்க, சில காரியத்துக்கு யாரை பிடிப்பாங்கன்னா, ஒரு காரியம் வரும்போது நேர போக மாட்டாங்க. அந்த ஆளுக்கு ஃப்ரெண்ட் யாரு, அந்த ஆளுக்கு சிநேகர் யாரு அப்படின்னு பார்த்து அவங்கள்ட்ட பேசி, இவங்களுக்கு சில பழக்கம் இருக்கும். ஒன்று செக்மெண்ட் பண்ணுவீங்களா, கூட வரட்டா, அவங்கள முன்ன விட்டு போவாங்க. அந்த ஆளுங்க முகத்தை கண்டு இறங்குவாங்க. தூங்கிட்டீங்களோ? முக்கியமான சத்தியங்க. வாழ்க்கையில் வளர வேண்டியவங்களுக்கு சொல்லித்தர புத்திங்க. எல்லாத்தையும் எனக்கு தெரியும் கம்பையும் வேட்டையும் கொண்டு போய் நிற்காதீங்க. ஒரு காரியம் வரும்போது, நெருக்கம் வரும்போது, ஒரு இடத்துக்கு போண்டி வரும்போது அந்த ஆளுடைய நெருக்கமானவங்க பாருங்க. உங்க ஊழியக்காரன்கிட்ட போக அதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. மூன்றாவது தலைப்பு, சில நேரங்களில் நாம் சிலருடைய தயவுக்காக செல்லும் போது, தலைப்பான எழுதி கொள்ளுங்க, அவர்கள் நமக்கு உதவி செய்ய நாம் தகுதி இல்லாமல் இருப்போம். அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் நேசிக்கிற ஒரு நபரை அழைத்து செல்ல வேண்டும். புரிஞ்சா? நம்ம நினைக்க நம்ம செய்யலாம் கரெக்டுன்னு. நான் எங்கேயோ ஒரு மீட்டிங்கில் பேசினேன், நினைக்கிறேன் எங்கேயோ பேசினேன், மறந்து போய் நிறைய கூட்டத்தில் பேசியதுனால. நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போது யாராவது ஒரு ஆள் ஒரு மாம்பழம் சாப்பிட்டு இருப்பாங்க, நம்மளை கண்டோன்னே பின்னால் வைப்பாங்க. நம்ம ஒன்றும் கண்டுக்க மாட்டோம், சோத்திரான்னு சொல்லிட்டு சக்கா நல்லா இருக்கு. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் 5-10 வருஷம் கழிச்சு, சில டைம் இவங்களுக்கு 5-10-20 லட்சம் ரூபா நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஃப்ரீயாட்டு. இல்லை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் நிலை வரும். இல்லைன்னா ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பெரிய ப்ராசஸ், ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஒரு பெரிய கம்பெனி. அப்போ அன்னைக்கு மாங்காயம் மறைத்து வைத்தவளாகும். புரிஞ்சோ? இவளுக்கா பிள்ளைகளுக்கா அண்ணன் நாங்கள் ஒன்றை இல்லாதனால தானே என்ன கண்டோட மாங்காயை மறைச்சா அவனுக்கு இருக்குன்னு. ஒரு மாங்காய் ஒரு துண்டு கொடுத்தா போதுமா இருந்தா அன்னைக்கு. அந்த ஒரு துண்டை போட்டிருந்தா பல லட்சம் பல கோடிக்க காரியம் அவங்கள வச்சு நீ சாதிச்சிருக்கலாம் இன்னைக்கு. ஏன்னா நாளை யார் வளருவான்னு சொல்ல முடியாது. எத்தனை சொல்ல கேட்குற பாரு. அன்னைக்கு போனேன், தந்தான் இல்லை, பணம் இருந்துச்சு, பீஸ் கட்ட தரல, ஒரு துணி இருந்துச்சு. என் மைண்டில் நான் சின்ன வயசில் சவுந்து படிக்கும்போது ஒரு கல்யாண குடும்பத்தில், சொந்தத்தில் என்னுடைய பாட்டியுடைய அப்பாவுடைய அம்மாவுடைய அவங்க தங்கச்சி வீடு, அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம். அப்போ சின்ன வயசு. எங்கள் இடமா வந்து புறமலை ஏட்டணி அந்த இடங்கெல்லாம் வரும், இடத்த சொல்லி கண்டுபிடிச்சிடப்படாது. அப்போது அங்கே போயிருக்கிறோம். அந்த வீட்டில் அப்போது ஒரு ஆள் ஃபாரினில் இருக்கிறார், இந்த கல்யாணத்தை வந்திருக்காரு, அன்னைக்கு தான் வந்திருக்காரு. அப்போது நாங்கள் என்னென்னா போனோம், எங்களை நிற்க வச்சாங்க. நாங்கள் வந்துடலான்னு போனோம், மறுநாள் பொண்ணுக்கிட்ட போனேன்னு. அப்போ நாங்கள் அந்த வீட்டில் எங்களை முறை, சித்தப்பா ஒரு லுங்கி இருந்தால் தரோம் ஒன்றா. அவர் வாய் எடுத்து தரு போனோம். அந்த பொம்பளை ஜெலிச்சுது. நாங்கள் இப்போ 6ஆம் வகுப்பு 7ஆம் தான் படிக்கிறோம். பிள்ளை ஒன்றும் இல்லை, பிள்ளை இல்லை, பிள்ளை மறக்காது அண்ணா. அப்போ விட்டுட்டோம். இவர் அந்த காலத்திலேயே ஃபாரில் நல்ல கம்பெனியில் இருந்தார். வரும்போது ஃபாரின் லுங்கி, இந்த தைவான்லாம் அப்படிலாம் லுங்கி கொண்டு வந்து இங்கே விற்பார் ஆளுகளுக்கு, அங்கே வாங்கிட்டு வந்து. அப்படிப்பட்ட ஆள். சரி, எங்களுக்கு அது வீட்டில் வந்து சொன்னோன்னே அப்பா இந்த பாயில் அவர் பேரன்னு சொல்லி, தம்பியார் தானே, சித்தியாரம்மா தானே, ஒரு துணி ஒரு லிங்கி கட்ட தந்தான் இல்லை இல்லையா பழசு. அது நம்ம சும்மா கேட்க இல்லையா, நைட்டு கட்டுறதுக்காக நம்ம அங்கே நின்று துணி பேண்டை கழட்டி போட்டு அது கொஞ்ச நாள் தாண்ட எங்களுக்கு மனசில் இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், இப்போ சமீபத்துல எல்லாம் ஒரு ஊழி ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷத்துலேயே நம்ம சபையிலேருந்து மக்கள் வெளிநாட்டு போனது, வெளிநாட்டு வந்தது, லுங்கி துணி பேண்ட் சட்டை. ஒரு நாள் அதை ஞாபகப்படுத்தின, அது மறந்துட்டோம். அன்னைக்கு அவன் வச்சிருந்தான் ஃபாரின் லுங்கி தான் அவங்க வீட்டில் ஃபுல்லாக இருக்கும். உன் கண்ணு முன்னாலேயே தொங்க போட்டுருக்குது, காய போட்டிருக்கு. இல்லை பிள்ளைன்னு சொல்லிட்டா. இனி அந்த குடும்பத்தையும் உன் குடும்பத்தையும் பாரு. இன்னைக்கு இலவசமாகவே வெளிநாட்டு சோப்பாக இருக்கலாம், பவுடராக இருக்கலாம், சாம்பார் இருக்கலாம், நீ விலை கொடுத்தே வாங்கலடா. நீ வளர்க்கிற ஆடுகள், நீ மேய்க்கிற ஆடுகள், நீ போதிக்கிற ஜனங்கள் கொண்டு கொடுக்கிறாங்க. ஆனால் அது மறக்கல நமக்கு. அவங்க ஃபேமிலி அப்புறம் நம்ம ஸ்டேஜில் அவருக்கு பையன்லாம் வந்து இருந்தானோ கல்யாணம் எடுத்து நாங்கள்
எல்லாம் அங்கங்கே பார்ப்பானோ, அது ரெண்டு சீட்டெல்லாம் கொண்டு நம்ம வேற இல்லை போனோம். ஒன்றுமே நமக்கு எட்டி பார்க்கவே இல்லை. போனா போனவன வந்தாவனானோவா, அவங்க வீடு கிராஸ் பண்ண காரு போவோம். அங்கேயும் பக்கத்து கன்வென்ஸில் பேசியிருக்கேன். எல்லாம் நின்னாலும் பிள்ளை அந்த கூப்பிடாது, பிள்ளை சித்தி சித்தி டிங்கி தராத சித்தி, நல்ல சித்தி. சித்தப்பன் தரவுக்கு வா எடுத்தார், பிள்ளை என்ன எடுத்தாரன்னு சித்தி கையா பிடிச்சு வச்சுட்டு, இல்ல பிள்ளை இல்ல பிள்ளை. அரசு அண்டு கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். நம்ம என்ன இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்படி நம்ம புத்தி தானே, எங்கேயாவது ஒன்று ஏதாவது ஒன்றா பண்ணியிருப்போம். நம்ம எல்லாம் என்னையும் சேர்த்து கூட இருக்கலாம். சரியா? ஆனால் அது எங்கேயோ போய் பாதிக்கும். அதனால தான் ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, காரியம் வரும்போது, நாம் சில நேரத்தில் சில ஆட்களை நேரடியாக போனால் நம்ம ஃபஸ்ட்டு சிலர் தெரியாது, நம்முடைய பேக்ரவுண்ட் தெரியாது, திடீர்னு செய்ய மாட்டாங்க. அப்போ அதை கொஞ்சம் யோசித்து அவசரப்படாமல் போனோம். ஆனால் இவங்க கரெக்டாக மூணரும் போனாங்க. ஆனால் யோசபாத்தை கண்டனாலே சொல்றாரு, டேய் கர்த்தருக்கு ஜீவனை விட்டு சொல்லி ரெஸ்ரோ ராஜாவே, நீ ராஜா தான். இவன் வர நீ வந்திருந்தான்னா உனக்கு விசாரிப்பேன் இல்லை, தண்ணி கிடப்பு, நீ மோபா ராஜாட்ட போய் செத்துருப்பா போ, இப்போ விசாரிக்கிறேன்னு சொல்லியாரு. பார்த்தீங்களா? இப்போ பாயிண்ட் புரிஞ்ச. இப்போ சொல்ல வந்தது, இனி வசனராஜ் எங்கேயும் சாடி விழுந்து போகக்கூடாது. என்ன கொஞ்சம் அமர்ந்திருந்து. நாட்களில் ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு சாட்சி போன வாரம் முந்தின வாரமாக சாட்சி வந்து ஆலோசனை கேட்டாங்க. ஃபேமிலியில் ஒரு பெரிய ப்ராப்ளம், அவங்களுக்கு சொத்து வீடு சில பெரிய பிரச்சனை. அது அவங்க விளக்கி சொல்லலை, ஆனால் டிவியில் போகிறதுனால. அவங்க இங்கே வரும்போது ஜெபம் பண்ணும்போது, ஒரு பெரிய ஆளை நீ கண்டுபிடிச்சி சொல்லு, பிரச்சனை சால்வ் ஆகும். ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனம் வந்திருக்கு. அவங்க போய் பார்த்து யோசிச்சாங்க. ஒரு வாரமாக மண்டையிலோட நைட்டு சொப்பன்னு காட்டுப்பான் தரிசனம். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இந்த ஆள்கிட்ட பேசுன்னு. அவங்க பேசுனாங்க, அவருக்கு பேசினாரு, எல்லாமே சால்வ் ஆச்சு. பார்த்தீங்களா? பிரச்சனை முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம், தேவனுடைய காரியம். அதுக்கு தான் சில ஆட்கள் எல்லாம் நமக்கு தரும். நம்ம இதில் நான் ஒன்று சொல்லட்டுமா, நம்ம தேவனுக்கு பயந்து நடந்தா நமக்காக பரிந்து பேசுக்கு உண்மையாக உழைக்கிறதுக்கு ஆட்கள் அந்தந்த காலத்தில் எழுப்பி தருவார். கைகளை தட்டு கத்த தருவாருங்க. உண்மையான பிள்ளைகள் எழுப்புவாருங்க. விசுவாசிங்க, தேவன் எழுப்புவார் நமக்காக நிற்கிறதுக்கு. அடுத்தது சொல்லி முடிச்சிருந்த பாயிண்ட் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். 15, 16. இப்போதும் ஒரு சுரம். அப்போ அடுத்து சொல்லியாச்சு, கொஞ்சம் சாந்த குணம் வந்து செலிசாகு, சரி போட்டு வந்துட்டானு. இப்போது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன், சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்துவ கர்த்தருடையக்காரன் அவன் மேலே இறங்கி அவன் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருகஜீவனும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணி நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இப்போ நல்லா கேளுங்க. அதாவது சுரமண்டலக்காரனை கொண்டு வந்தாங்க. அது யாரு? கர்த்தரை துதிச்சு பாடி ஆராதிக்கிறவன். உண்மையான துதி 4வது பாயிண்ட். கர்த்தரை மனதார துதித்து ஆராதிக்கிற ஆராதனை இருக்கிற இடத்துலாம் கர்த்தர் வந்து வரும் காரியங்களை வெளிப்பாடுகளையும் தருவார். விசாரிக்கிறது சும்மா பாட்டும் ஆராதனை இல்லாமல் தான். சில பாட்டு ஆராதனை கூத்தடிப்பு பாட்டு. கூத்தடிப்புனா நம்ம ரசிப்போம், தேவ பிரசன்னம் இறங்காது. நம்ம பாடும்போது பாடி பிரசன்னம் வரணும், தேவனை மகிமைப்படுத்தணும். உண்மையான ஆராதனை இன்னைக்கு இல்லை நிறைய சபைகளில். உண்மையான துதி இல்லை. ஒரு சுரமண்டலக்காரன்னா அவன் இசைக்கறி மீட்டு கத்தரை பாடுறான், அப்போ தான் பிரசன்னம் இறங்கி வார்த்தை வெளிப்படுது. உண்மையான ஆராதனை உண்டா? சிலருக்கு ஆராதனை பிடிக்காது, பிரசங்கம் பிடிக்கும், தீர்க்க தரிசனம் பிடிக்கும். ஆராதனை வேண்டாமா? கத்தரை ஆராதிக்க எதுக்கு தெரிஞ்சு கொண்டாரு உங்களை? என்னையும் எதுக்கு படைச்சாரு? பிசாச ஒரு கூட்டம் மாறிச்சு இல்லை, தூதன் கத்தரை துதிக்க வச்சவன தானே தூக்கி பூமியில் போட்டார். பெருமை பிடிச்சவனை அவன் தானே பேய அலைய. அவன் பேய அலைய வேண்டியவன் இல்லை, கத்தரை துதிக்க இடத்துல இருந்தவன். அந்த இடத்துல இல்லை நம்மளை வச்சிருக்காரு படைச்சி. நம்ம துதி உண்டாவா? இல்லை ஆராதனை உண்டா? வீட்டில் ஒரு பாட்டு பாடி ஆராதனை பண்ணுறோமா, துதிக்கிறோமா? ஒரு சமையல் பண்ணும்போது நல்ல பாட்டோட சமையல் பண்ணுறோமா? அதுக்கு சபையில் வந்து பாடல் பாடும்போது இணைந்து பாடி வாயை திறந்து பாடியம்மா. பாட்டு பாடங்கிறவங்க உங்களை பாட வைக்கணும், நீங்களே பாடணும், பாட வைக்கலைங்க. அந்த பாட்டை படிக்கிறீங்களா? பழைய பாட்டெல்லாம் பாடும்போது நான் இதோட கிறிஸ்தலுக்கு இப்படி சொல்லியிருக்கேன், பாட வைடாக இவங்களை. ஜனவரி 1 எனக்கு அதை ஃபீல் பண்ண வச்சார், உணர்ந்தார். நம்ம சபை அவ்வளோ பெரிய வளர்ந்துருக்கு, இவ்வளோ கூட்டம், வெளியேந்த மக்கள் பார்க்கும்போது அதில் இருக்கும்போது நம்ம ஆட்கள் சேர்ந்து பாடுனா இன்னும் பிரசன்ஸ் இறங்குமே அப்படின்னு உணர்ந்தேன். அந்த இடம் இல்லை.
இருக்கிறாங்க 2-3 அவன் தான். அந்த நேரத்தான் கை தட்டாது, கை தட்டி பாடாது. கை தட்டி பாடணும், பாட்டு ஆராதனை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படியே பிரசன்னத்துக்குள்ள வரணும், மகிமை இறங்கும். பேசுவார் கத்த மேகத்துல, மோசேட்ட மேகத்துக்குள்ள இறங்கி பேசுற மாதிரி பேசுவார். மேகம் வந்து மூடும். அது உண்டா? பாட்டு முடிஞ்சிருப்பேன் கேட்டாச்சு ஏதாவது பிரசங்கம் பண்ணுவார். வெறும் பிரசங்கத்தில் ஒன்றும் ஆகாது. பிரசங்கம் வேணும், வார்த்தை தான் விடுதலை கொண்டு வரும். தேவனை மகிமைப்படுத்துகிற ஆராதனையும் வேணும், துதி வேணும். அதனால முக்கியமான பகுதி பார்த்தீங்கன்னா அழகு சமயத்தில் விட்டு சும்மா போவோம். படி ஒரு சுரமண்டலக்காரனை கொண்டு வாருங்கடே கத்தரை பாடுறதுக்கு. முதல்ல பாட்டு பாடி ஆராதனை பண்ணுங்க, அப்புறம் பிரசனை இறங்கும். சும்மா வந்தவன என்னுடைய சோதர ஆண்டவரே அலேலியான்னு விழிச்சவன வராது. முதல்ல தேவனை பிரைஸ் பண்ணுங்கப்பா, துதிங்கப்பா. துதிகளை மத்தி வாசம் செய்கிற ஆண்டவரை துதிங்கப்பா. வீட்டில் துதிங்கப்பா, சபையில் துதிங்கப்பா, உபாசக்குள்ள துதிங்கப்பா. முதல்ல துதி பாடல ஆராதனை வரட்டும்ப்பா. அப்போ இல்லை பிரச்சனை இறங்கும். வீட்டில் உண்டா? எப்பவும் சினிமா பாட்டு தான். வீட்டில் சீரியல், திங்கக்கிழமை தொடங்கின சனியா வரையில சீரியல், சினிமா பாட்டு, கெட்ட வார்த்தை. ஒரு பாட்டு கிறிஸ்தவ பாட்டு இல்லை, தந்தை ஃபாதருக்குடைய பாட்டு இல்லை, நல்ல ஆவிக்குரிய பாடல்கள் இல்லை, நல்ல செய்தி இல்லை, ஃபேமிலி ப்ரேயர் இல்லை, பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து கைத்தட்டி 2 பாட்டு பாடுறது இல்லை. இப்போ எங்கே வரோம்? வீட்டில் பிரசனை, வெளிப்பாடு, பேதம் வந்து பேசுவான் பிசாசு. கத்தரை துதிச்சு ஆராதிச்சாங்கங்க. அப்போ கத்தருடைய வல்லம் இறங்கி, வாய்க்காலை வெட்டுங்கள் காற்றையும் காண மாட்டீங்க எல்லாம் நிரப்படும். சரி 4 ஆச்சா? 5வது சொல்லி விடுறேன். அதே பாயிண்ட் தான், 2 வசனம் கூட சேர்த்து எழுதி கொள்ளுங்க. அதில் 19வது வசனம் எழுதி கொள்ளுங்க. 5வது கீழ்ப்படுதலும் உழைப்பும் இருக்கணும். செழிப்பு வரணும்னா மரண பண்ண. அங்கே என்ன வாய்க்கால வெட்ட சொன்னாங்க, சும்மா ஒன்றும் தண்ணி வரல, வெட்டணும் இல்லை. அதில் ஒன்று போய் கீழ்ப்படிஞ்சாங்க. தீர்க்கதரிச வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாய்க்கால வெட்டினாங்க. உழைப்பும் அப்படின்னா கீழ்ப்படுதலும் உழைப்பு இருந்தால் தான் ஆசிரம். சிலருக்கு கீழ்ப்படுதல், அது முதல்ல கீழ்ப்படுதல் ஜெபம் பண்ணியாச்சு, கீழ்ப்படுதல் இருக்காது. உழைப்பு தேய்ச்சி போட்டால் அப்புறம் வேர்க்கக்கூடாது. எங்களுக்கு வேர்க்குதே, எனக்கு மண்ணு தான் ஆகலை. இங்கே போய் உருளணும் நான் மண்ணில், சின்ன பிள்ளைகளை உருண்டு தேய்ச்ச மாதிரி. ஆனால் இப்போ அப்படியே துணி அடுத்துன்னு போட முடியாதா? ஏசி ஓடுத, ஆனால் வேர்க்குதா உள்ள. எனர்ஜி போயிட்டு இருக்குல்ல. பேசும்போது எனர்ஜி ஃபயர் ஆகுதே. பேச பேச அக்கினி உள்ள எரியுது, உள்ள இந்த கொலாஸ்ட்ரா எரிச்சு தள்ளிகிட்டே இருக்குது, எரிச்சு தள்ளிட்டு இருக்குது உள்ள. சிலருக்கு அப்படி இல்லை, டீசெண்டாக நல்லா தூங்கணும், சாப்பிடணும், எழும்பணும். ஆனால் பேங்க்கில் தட்டி பணம் மட்டும் வந்து விடணும். காலையில் எழும்பணும், எவனாவது தெரியாமல் மாற்றி அனுப்பியிருக்கியான பைசா அனுப்புவாங்க. வேலைக்கு போகாத, வீட்டில் இரு, உழைச்சாத. அப்போ வேண்டி போட்டிருக்க இடத்துல போய் 4 வாழத்துக்கு கண்ணாவது நடாத, ஒன்றும் வைக்காத. அப்போ வாங்கி போட்டான் பராமரம், அது 2 சக்க பழத்து கிடக்கும், அதையும் போய் பறிக்காத. வீட்டில் உறங்கு. சோம்பேறிய, உழைச்சாததுவா, வேலை செய்யாததுவா, முயற்சி எடுக்காததுவா. ஆனால் ஆண்டவர் பயங்கரமானவர் தானே. அவர் நினச்சிருந்தா மோசே கோலை நீட்டினோடனே அடித்தவொடனே பாறை பிளந்தது. அவரே சொல்லியிருக்கார், நான் வாரேன் இன்னும் இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்துல தண்ணி வரட்டுன்னு வந்திருக்கோம் திறந்து. அப்படியே விட்டார். வெட்டில் போய் வெட்டுங்க, போங்க. பிக்காசு மாட்டின எடுத்து எல்லாம் இப்போ அடுத்து அடித்த போறியா இல்லை தெரியுது இல்லை, வெட்டு, குழியை வெட்டு, வாய்க்கால வெட்டு. வாய்க்கால்னு சும்மாளா தண்ணி வரும், அது ஆண்டவர் பார்ப்பார். வேலை செய்யாத சோம்பேறி ஏதாவது இருந்ததுன்னா ஒரு மாதிரி வருது எனக்கு வாயில். இன்னோட திருந்தணும். வீட்டு வேலை செய்ய தெரியாதது, பாத்திரம் கழுவாத்தது, துணி துவைச்சாத்தது, சமையல் பண்ணாத்தது, ஆஃபீஸில் ஒழுங்காக வேலை செய்யாத்தது, வேலை போகிற இடத்துல ஒழுங்காக வேலை செய்யாத்தது, வேலைக்கு முயற்சி பண்ணாத்தது, படித்த வேலை கிடைக்கிறத சின்ன ஒரு வேலை செய்வன எண்ணெய் இல்லாத்தது. அப்போ எப்படி வளரும்? எப்படி தரித்திரம் மாறும்? எப்படி செழிப்போறோம்? ஏமாத்துற ஊர் ஏமாத்திர அலைகிறதுக்கா? எழுப்பி நிற்போம். டைம் ஆயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். செழிப்பற்ற நிலையும் மரண பயமும் மாற நாம் என்ன செய்யணும்? ஒரு நெருக்கடியான நிலையில் குறி கேட்க போறதில்லை, கர்த்தர்ட்ட விசாரிக்க போனோம். தீர்க்க தரிசிகளை ஊழியக்காரங்களை வீட்டுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருப்பதில்லை, அவங்கள தேடி போனோம், அவங்கள போய் பார்த்து பேசணும். சில நேரங்களில் நம்முடைய தயவுக்காக நம்ம மட்டும் போனா போதாது, நம்ம போற ஆட்கள்கிட்ட, அந்த பெரிய ஆட்களுக்கு தெரிஞ்சவங்க வழியா போகணும். கர்த்தரை மனதார துதித்து ஆராதிக்கிற பழக்கம் இருக்கணும்.
கீழ்ப்படிதலும் உழைப்பும் இருக்கணும். இவ்வளவு இருந்துச்சுன்னா வனாந்தரத்துல 7 நாள் தண்ணி இல்லாம சுத்தினாங்க. அந்த இடத்துல தேவகரம் வெளிப்பட்டுச்சு. ஒண்ணு இல்லாம இருந்தாலும் மோபாவியர் கையில போய் மாட்டிருவோமோ, எங்களை அழிச்சிருவாங்கன்னு நினைச்ச இடத்துல அந்த அதிகாரத்தை வீட்டில் வாசித்து பாருங்க. அவங்கள ஓட ஓட விரட்டி அடிச்சாங்க. ஏன்னா தண்ணி குடிச்சு பலம் ஆயிட்டாங்க, பூஸ்ட் ஆயிட்டாங்க. போய் எதிரிகளை அழிச்சாங்க. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு கேட்ட ஆலோசனைப்படி நம்ம வாழும்போது இன்னைக்கு எந்த சூழ்நிலை இங்க இருந்தாலும் கர்த்தரதை மாற்றி அமைப்பார், நிச்சயமாய் மாற்றி அமைப்பார். தேவனால கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. உங்க வாழ்க்கையில செழிப்பற்ற நிலை மாறும், மரண பயம் மாறும். எதிரிகள் மேற்கொண்டுருவாங்களோ, ஒண்ணு மேற்கொள்ள மாட்டாங்க. வலதுகரத்தை உயர்த்தி ஏசப்பா சொல்லுங்க, வாய் திறந்து, இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சத்தியத்தை கேட்டுட்டு போறது இல்லப்பா, எங்க இருதயத்துல பதித்து இந்த கேட்ட சத்தியத்தின்படி எங்க வாழ்க்கையில தரித்திரம் மாறி செழிப்புண்டாகட்டும். சொல்லுங்க, ஏசப்பா செழிப்பற்ற நிலையை மாற்றுங்க. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. வாயத்தை செழிப்பற்ற நிலையை மாற்றுங்க, செழிப்பை தாருங்க. மரண பயத்தை மாற்றுங்க. நாங்கள் எதிரிகள் கையில போய் மாட்டாம எதிரிகளுக்கு மேல உயர்ந்திருக்க சொல்லுங்க. சத்துருக்களுக்கு மேல நாங்க உயர்ந்திருக்கும்படிக்கு, எங்க குடும்பங்கள் உயர்ந்திருக்கும்படிக்கு எங்களை ஆசீர்வதிச்சிருங்க, எங்களை ஆசீர்வதிச்சிருங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. செழிப்பற்ற நிலை மாறுது. எதிரிகளுக்கு மேலாக நீங்க உயர்றீங்க. இந்த 2 ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் பங்கு கொண்டு அனைவர் மேலும் இறங்கி வருகிறது. ஆலயத்தில், இணையதளத்தில், டிவியில் இருக்கிற எல்லார் மேலும் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருகிறது. செழிப்பு பிளஸ் எதிரிகளுக்கு மேலாக உயர்த்தப்படுகிற கிருபை உங்க மேல இறங்கி வந்து விட்டது. நன்றி அப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. இந்த நாள் இந்த உபவாச ஜெபத்தில் நீங்க செயலாற்றின விதத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலிருந்து பாடல் ஆராதனையிலிருந்து கடைசி பகுதி வரையிலும் ஏசப்பாடைய ஒரு லீடி நடத்துதல், ஒரு ஆவியானவருடைய அசைவாடுதல் எங்கள் நடுவில் இருந்ததுக்காய் நன்றி. இன்றைக்கு ஆண்டவரே அந்த ஜெப காரியத்திலும் செய்தி நேரங்களிலும் கர்த்தர் பேசின வார்த்தைகளை மறுபடியும் அவர்கள் தியானித்து ஆசீர்வதிக்கப்படட்டும். இணையதளத்திலும் டிவியில் அமர்ந்திருந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.